அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 94. சூது. குறள் எண் 932. ஒன்றெய்தி நூறிழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி வாழ்வதோ ஆறு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அத்தூண்டிற் பொன்போன்ற ஒன்றனை முன்பெற்று இன்னும் பெரிதும் கருத்தால் நூற்றினை இழந்து வறியராம் சூதர்க்கும் பொருளால் அரணும் இன்பமும் எய்தி வாழ்வதொரு நெறியுண்டாகுமோ ஆகாது என்கிறார். உதாரணத்திற்கு, ஒன்றை பெற்று 100 இழக்கும் சூதாடுவோருக்கு நன்மையை பெற்று வாழ்வதற்கு ஒரு வழி உண்டாகுமோ என்கிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சூதாடும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். இது எப்போ சொல்லியிருக்காரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் சூதாட்டத்திலே எத்தனை பேர் தங்களுடைய குடும்பத்தை இழந்து குடும்பத்தோடே இறந்து விடுகிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று வைக்கிறான்ல, அதில் எழுந்து அதில் அவர்கள் அனைவரும் இறந்து விடுகின்றன. இழந்தார். இப்படியும் சில, அதாவது அவங்க என்ன அறிவிலிகள் நிறையா இருக்காங்க. இவங்க சூதாடுற மட்டும் கிடையாது. சில பேர் பேசுனதே பேசுவான். அவன்லாம் அறிவிலி தான். அதாவது தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அதை அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், அப்புறமா பேசுகிறேன். அதை என்ன 2000 ஆண்டுகளுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிலியாக இருக்கான். அதான் மனித இயல்பு. அவனை மறுக்க முடியாது. அவனை திருத்தவே முடியாது. கடைசி வரையும் அவனை திருத்தவே முடியாதுங்க. அதாங்க இன்றைக்கு உலகம். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அவனை திருத்தவே முடியாது. அவனுக்கு செயற்கை என்னன்னு பார்த்தா கெட்ட பொம்பளைகள் தான் இருப்பாளுங்க. அவனுக்கு செயற்கை கெட்ட பொம்பளைகள் இருப்பாங்க. இதுதான் உலகம். அதனால் மறுக்க முடியாது. அடுத்து ஒரு குறளை பார்ப்போம். அதிகாரம் 36. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எந்த பொருள் என்ன இயல்புடையதாக காணப்பட்டாலும் அந்த பொருளினுடைய உண்மை பொருளை அறிந்து கொள்வதே அறிவாகும். எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்க. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? எப்பொருள் என்ன இயல்புடையதாக காணப்பட்டாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை அறிந்து கொள்வதே அறிவாகும். நம்முடைய அறிவை பயன்படுத்தணுங்க. ஏன்னா இப்போ இவரை ஏன் திருக்குறள் முனுசாமி அந்த அளவுக்கு புகழ்ந்துருக்கிறார். இவருடைய திருக்குறள் முனுசாமி தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்காருங்க. கம்ப்ளீட்டாக அவருக்கு என்னென்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவரை பற்றி, திருவள்ளுவரை பற்றி பரப்புரை செய்வது தான் அவருடைய வழக்கமாக இருந்திருக்கார். அப்போ இதெல்லாம் இல்லைன்னா அப்படி இருக்க முடியுமா? இப்போ நம்ம திரைப்பட நடிகர், தமிழ் பேராசிரியர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், இத்தகைய பண்புடைய ஒருவர் அவர்தான் கு. ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள். அவர் யூடியூப்பில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 குறளையாவது சொல்லாமல் இருக்க மாட்டாருங்க. நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். அறிஞர் அண்ணா அன்னைக்கு மதுரை மாநாட்டிலே சொன்னாரோ அதைத்தான் அவர் சொல்கிறார். அறிஞர் அண்ணா சர்வசாதாரணமான, சில பேர் நினைக்கிறாங்க அவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் அந்த காலத்திலே பச்சையப்பன் கல்லூரியிலே 2 மாஸ்டர்ஸ் டிகிரி கல்லூரிகளில் படித்தவர். அதனால தான் அவ்வளவு அறிவு அவருக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த இதில் புகையில் அவர் இறந்த உடனே அப்படியே மேலே கொள்ளிடம் பாலத்தில் போயிட்டுருக்கீழ அவ்வளோ பேர், சில பேர் படுத்துட்டாங்க. இவங்க சில பேர் படுக்காமல் தெரியாமல் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. அந்தளவுக்கு காரணம் அவர் இறந்துட்டாரே என்ற ஒரு
எண்ணம் தாக்கம். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மனிதர்கள். சில பேரை திருத்தவே முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, மாணவ செல்வங்களே, நான் சொல்கிறது பூரா உங்களுக்கு தான், தயவுசெய்து தெரிஞ்சுக்கிறேங்க. அதனால் மற்றவங்களை திருத்துறதுன்றது முடியவே முடியாது. அவனாக திருந்தினாலே ஒழிய திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்றான் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னதான் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி. அவன் திருத்த முடியாது. அடுத்து என்னுடைய இதுக்கு வர்றாங்க, தயவுசெய்து. நான் ஒரு எழுத்தாளர்னு முதலே சொல்லிட்டேன். முதலில் வாழ்வின் வெற்றிப்படிகள்னு ஒரு ஒரு கட்டுரை எழுதினேன். 200 போட்டு 200 தேர்ந்துருச்சுன்னு வைங்களேன். அடுத்து ஒரு கிராமத்தின் கதை எழுதினேன். அதுக்கடுத்து பாசப்பறவைகள், செல்ல மகன். அதுக்கடுத்து நீ வருவாய் என ஒரு, எல்லாமே நாவல் தான். எல்லாமே நீ வருவாய் என ஒரு நாவல். அப்புறம் அறிவுச்சிறகுகள் ஒரு நாவல். இப்போ இதான் 7வது எழுதுறது அறிவுச்சிறகுகள். அந்த புத்தகத்தை நான் எப்படி எழுதியிருக்கிறேன் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இது யார் சொல்கிறது? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்திச்சு பாருங்கள். இந்த புத்தகத்தை ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணான்னா அவன் உண்மையிலேயே அறிவில்லைன்னு அர்த்தம். அவனுக்கு அவ்வளோதான் சரக்கு, அவனை மறக்க முடியாது. அவன் ஏதாவது ஒரு தொழில் பார்த்துருப்பான், அந்த தொழில் தான் அவனுக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சானோ இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்தேன். என்னுடைய தொழில் என்ன? நான் போய் தணிக்கை செய்கிறது. அல்லது அதுக்கு முதல்ல அப்போவும் இன்ஜினியர்கள் அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருப்பார், நான் இதாக இருப்பேன். அப்போ என்னுடைய தொழில் அது. ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. ஒரு சில பேர் எந்த துறையில் இருப்பான்? பொதுப்பணித்துறையில் இருப்பான். ஒரு சில பேர் இந்த துறையில் இருப்பான், அதாவது கல்லூரியில், இந்த சாதாரண இந்த கல்லூரிகளில், மேனேஜ்மெண்ட் கல்லூரிகளில் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பான். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வான்னா, என்னது இப்போ அக்ரிகல்ச்சரில் இருப்பான். இப்படி பல வகையான துறைகள் இருக்குது நம்ம இதில். அதில் ஏதாவது ஒருத்தர் இருப்பான். நான் சார்ந்தது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். அப்போ என்னுடைய இதுக்கு தான் நான் நினைப்பேன். அவன் அந்த துறையிலேயே அவன் இருந்ததுனால அவனுடைய புத்தி பூரா அங்கே போயிடும். அதை மறக்க முடியாதுங்க. No one can change his mind. It is depend upon his will and pleasure. அதுதான் இருக்குமே ஒழிய பேஸ்ட் ஆன் த லைஃப். சில பேர் நீங்கள் என்ன தான் நம்ம சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அழுக்காருன்னா என்ன? பொறாமை. அவா என்பது ஆசைன்னு தான் சொல்கிறாரு. இன்றைக்கி அது பேராசை ஆயிடுச்சு. அழுக்காறு அவா இன்னா சொல் கடுஞ்சொல். அழுக்காறு அவா வெகுளி கோபம். வெகுளினா கோபம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இன்னாச்சொல்னா என்ன? அதாவது கடுஞ்சொற்கள். இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். தெய்வப்புலவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 4 குற்றங்களும் இல்லாத ஒருவன் அவன்தான் அறம் சார்ந்த மனிதன். இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு 7 புத்தகம் எழுதுகிற உடனே சிலர் என்ன செய்வான்னா, இவன் என்னையா 7 புத்தகத்தை எழுதிட்டானே அப்படின்னு பொறாமப்படுறவங்க இருக்காங்க. இப்போ நான் எழுதின புத்தகத்தையே ஒருத்தருக்கு இன்னொரு அதே கருத்துக்களை சொல்லிடுவான், அவனை பாராட்டுவான். எதுனாலும் தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். அது அங்கே என்ன நடக்குது, அவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த வீட்டுக்கு இவன் எதுக்கு போகிறான்னு தெரியாது. அதனால் இறைவனுக்கு தெரியும், அதாவது என்ன செய்கிறான் என்பது. அதனால் நாம் அதை பற்றி கண்டுக்கிறவே வேணாம். அது காரணம் என்னன்னா, நம்முடைய திருக்குறள் தான் நமக்கு மெயின். நம்ம திருவள்ளுவரை தான் திருவள்ளுவரை நான் படித்ததுனால தான் இந்த புத்தகங்கள்லாம் எழுத முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எழுதவே முடிஞ்சிருக்காது. அதனால் நாம் அதை பற்றி கண்டுக்கிறவே வேணாம். நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். மதுரை புத்தக நிலையம்னு சொல்லிட்டு KK நகரில்
புத்தக நிலையம் இருக்குங்க. அதாவது மதுரை மில்லினியம் மஹால் இருக்குல்ல, கேகே நகர் ஆர்ஜிலேருந்து நேராக போனோம்னா மதுரை மில்லினியம் மஹால், அதிலிருந்து ஒரு 10 கடை முன்னாடி தள்ளோம்னா அதில் மதுரை புத்தக நிலையம். அதில் வந்து எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், பாட புத்தகங்கள், கவிதைகள், அப்புறம் சிறுகதைகள், இப்படி எல்லா புத்தகமுமே அங்கே இருக்குதுங்க. தயவுசெய்து நீங்கள் போய் அந்த கடையில் கேட்டிங்கன்னா அந்த உரிமையாளரும் மிக சாத்மீகமானவர். அதனால் அவர்கிட்ட கடையில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா புத்தகங்களும் கிடைக்கும், வாங்கலாம். மாணவ செல்வங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு புத்தகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா எல்லா புத்தகங்களுக்கும் வாங்கலாம். அதற்கடுத்து அதே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அண்ணா நகர் வந்துடுது. அண்ணா நகர் அம்பிகா காலேஜின்னு ஒரு லேடிஸ் காலேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல மாடியில் செல்வி புத்தக நிலையம் இருக்குது. அதையும் எல்லா எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும். அதை வாங்கி படியுங்கள். உங்களுக்கு வந்து எல்லா புத்தகம் வேணும் என்பதால் நீங்கள் அதை வாங்கி படியுங்கள். நல்ல ஒரு இது இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கை பயனடையும். நூல்களை படியுங்கள், வாசிப்பை நேசியுங்கள். வாசிப்பை நேசிக்க வேண்டுமானால் நாம் வந்து நம்மளுடைய நேரத்தை புண்போன்றதாக புத்தகங்களை படிக்க வேண்டும், நூல்களை கற்க வேண்டும். அவன்தான் மனிதன். அப்படி படிச்சுட்டும் சில பேர் அறிவிலிகளாக இருப்பான், அவனை திருத்தவே முடியாது. காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு அழுக்காறு, அவ்வா, வெகுளி, இன்னாச்சொல், நான்கும் இழுக்கா இயன்றது அறம். சிந்திச்சு பாருங்கள். இது அவன்கிட்ட இருக்காம நீங்கள் அவனை போய் தனியாக இது விசாரித்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இந்த 4 குணங்களும் இருக்குங்க. அவன்கிட்ட இந்த 4 குணங்கள் நீங்கள் அவனை போய் தனியாக நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா அவனை எப்படி டைப்புன்னு சொல்லிட்டு அவன் எப்படி பழகியிருப்பான்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் 7 புத்தகங்கள் எழுதுனதுனால அவன் வந்து அந்த பொறாமை இருக்குது. அதாவது என்ன அழுக்காறு, அவ்வா, அவனுக்கு பேராசை இருக்குது, நமக்கு இப்படி எழுத முடியலையே அப்படின்னு ஒரு பேராசை, அழுக்கா, அவ்வா. வெகுளி, கோபம், அவன்கிட்ட கோபம் பயங்கரமாக வருங்க. அவனை பார்த்துக்க கோபம். நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கோபம் வந்துருச்சு எதுவும் பேசிடக்கூடாது, நம்ம உண்டு. ஏன்னா நமக்கு தான் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னால நன்மையும் செய்து விடுன்னு சொல்கிறோம்ல. அப்படி இருக்கிறது அவனை எதிர்த்து பேசி என்ன செய்ய, அது வேணாம். அவனுடைய பகை, அவனுடைய தொடர்பு நம்மளுக்கு வேணாங்க, அப்படி விட்டுருவோம். அதனால் என்ன, அப்படியாவது நம்ம தொடர்பு வச்சிருக்கவே வேணாம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அவன் சொல்கிறத பேசுகிறதே நல்ல பேச்சை பேச மாட்டான், அதான் கடுஞ்சொல். அவன் பேசுகிறே கடுஞ்சொல்லை தான் பேசுவான். நீங்கள் அவனை கவனிச்சிங்கன்னா. ஆனால் அவனுடைய தொடர்பு எப்படி இருக்கும்னா, இன்னொன்று சொல்கிறேன், அதாவது ஏற்கனவே அந்த கருட சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவனுடைய தொடர்பு பூரா ஒருவன் ஒரு தவறான வழியில் அந்த வீட்டில் இருந்துகிட்ருப்பான். அவனோட இவன் தொடர்பு இருக்கும். காரணம், அவனுக்கு இன்னும் ஒரு தவறான நடவடிக்கை இருக்கும். அவனுக்கு 2-3 பேர் அங்கே போவாங்க, அவன் வீட்டுக்கு போவாங்க. அந்த இதை இவனும் அங்கே போவான். அதனால் அவனுக்கு அந்த குணங்கள் இருக்கும். தயவு செய்து நீங்கள் அதை நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, நம்மளுடைய எண்ணம் வந்து மாணவர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவங்களை பற்றி உனக்கு சொல்லவே வேணாம். அவன் இப்படி தான் இருப்பான், அவனை திருத்துறது நான் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவரை எல்லாரும் பாராட்டுறான். அவரே அவர் சொன்ன குரலுக்கே ஒத்துக்கிற மாட்டேன்றான். அவன் எப்படி சொல்லுவான்? இதை வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். இந்த கதை நான் எழுதியிருக்கிற கதை இருக்கே, அது என்ன, இந்த பண்புகளை வச்சு தான் நான் அந்த கதையை எழுதியிருக்கேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அது 6 திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்போ இதனுடைய பொருளையும் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லா செல்வங்களும் அழியக்கூடிய செல்வங்கள், ஆனால் கல்வி ஒன்றே அழியாத சொத்து, அழியாத செல்வம். அதைத்தான் நான் அந்த கதையில் எப்படி எழுதி கொண்டு வரேன்னா, ஒரு கிராமத்தில் இருந்து படித்து
அவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரி, ஏதோ ஒரு போஸ்ட்டு, மிகப்பெரிய போஸ்ட்டில் வந்துடுறான். ஆனால் அதே கிராமத்திலேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவனுடைய மகனுக்கு பொண்ணு கொடுக்க மறுக்கிறார்கள். இது ஒரு கதை, நான் கதை எழுதியிருக்கேன். எப்படின்னா, இந்த கதையை வச்சு தான் மாணவர்கள் என்ன செய்வாங்க, உங்கள் அப்பா ஒரு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகிறான்னு வச்சு மாணவர்கள் சொல்ல, பார்த்தியா இது எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தியா, இது மாதிரி நடக்கும். பாருங்கள், ஒரு கிராமத்தில் வந்து அவன் பெரிய பெரிய பணக்காரன், அவன் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். அவன் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கான், படிப்புக்காக இல்லை. அவன் வந்து என்ன விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன அவன் வரதட்சணை கேட்குறான். அப்போ அந்த வரதட்சணை கொடுக்க முடியாது அவங்களால. அதனால் இப்படி கேட்குறவன்ட்ட போய் நம்ம பொண்ணு வாழ முடியாது. அவன் பொண்ணே சொல்லுது, நான் போய் இப்படி குடும்பத்தில் போய் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுது. எனக்கு என்ன பெரிய பணக்காரன் இருந்தால் வேண்டியதில்லை, எனக்கு ஏதோ வேலை பார்த்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இதைத்தாங்க நான் எழுதியிருக்கேன். இதை சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை எங்கே சொல்ல முடியும்? இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறான். ஆனால் இன்னும் ஒருவன் எழுதியிருக்கான், அவனும் சில காதல்களை பற்றி எழுதியிருக்கான். அவனும் உயர்வாக சொல்கிறான். என்ன அதுக்கு என்ன காரணம்னா, அவன் வீட்டுக்கு இவன் போகிறான். அவன் ஏற்கனவே கெட்டவன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஏரியாவில் உள்ள அவங்களுக்கு பூரா அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்னு தெரியும். அவன் வீட்டுக்கு இவன் போகிறான். அப்போ என்ன, இவனுக்கும் அவனுக்கும் வேறு வழிகளில் தொடர்பு உண்டு. அதனால் சொல்கிறேன், நீங்கள் மாணவ செல்வங்கள் அதை பற்றி கவலையப்படாதீர்கள். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நான் 178 பக்கம் எழுதியிருக்கேன். அதில் அது மட்டும் இல்லை, எல்லாருமே அப்பப்போ அந்த காதலுக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு கடைசி மட்டும் ஒத்துக்கிற மாட்டேன்றார். அந்த பொண்ணு ஒத்துக்கிற மாட்டேன்றது. 2 பேருமே இதில் படிக்கிறாங்க, எதாகிறாங்க, மாவட்ட ஆட்சியாளர் ஆகிறாங்க. அதுக்காக ஒத்துக்கிற மாட்டேன்றாங்க. காரணம் என்ன சொல்லுவது, அந்த பொண்ணு ராமநாதபுரத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணு அப்படி எழுதி கொண்டு போயிருக்கேன். ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க என்ன, நம்ம காதல் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று. ஆனால் எங்கள் வீட்டில் என்னுடைய தாய் தகப்பன் ஒத்துக்கிறேன், நான் நிச்சயமாக ஒத்து வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அதாவது தாய்மை, கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை அற்புதமாக எழுதியிருக்கிறார். அந்த பாடலை கடைசியில் சொல்லியிருக்கேன். தாய்மையை பற்றி எழுதியிருக்காரு. தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களை வளர்த்துருக்கிறார்கள். அப்போ தாய் தகப்பை முக்கியமா, நீங்கள் முக்கியமா? நீங்கள் நல்லவர்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னுடைய தாயிடம் தகப்பனிடம் நான் கேட்டுவிட்டு தான் இதற்கு உடன்படுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே எப்படிங்க எழுத முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அதான் பொறாமை, அழுக்காறு, அவ்வா, வெகுளி, கோபம். அவன் கோபப்படுறது காலையே முதல்ல போனவுடனே என்ன கோபப்படாத நினைக்கிறீங்க? ஒரு மேட்டரில் போயில கோபம், காம், அதாவது அழுக்காறு, அவ்வா, வெகுளி, இன்னாச்சொல்னா என்ன? கடுஞ்சொற்களை பற்றியே பேசுகிறான். அவனை போய் என்ன செய்ய முடியுங்க? அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவனுக்கு இந்த குணங்கள்லாம் இருந்தால் அவன் திருத்த முடியாது. அது இறைவன் பார்த்து திருத்தினா தான், இல்லைன்னா திருத்தவே முடியாது. ஏன்னா அவன் என்ன தொழில் பார்த்துருக்கான், அரசு வேலையை பார்த்துருக்கலாம். அவன் தொழில் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு தெரிய முடியும். சிந்திச்சு பாருங்கள். அதுதான் மனிதன். அதுக்கு தான் நம்ம வந்து யாரை நினைக்கிறோம்? திருவள்ளுவர் அவருடைய கருத்தை தான் சொல்கிறோம். அதனால் நீங்கள் இந்த கடைக்கு போங்க, எல்லா எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இருக்கும், வாங்கி படியுங்கள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.